இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசியில் இந்த மேச ராசி முதலானது. ஏன்னா 7.5 சனியின் தாக்கத்தில் படாதுபாடு பட்டாங்க இந்த ராசி. முயற்சி இருந்தும் திறமை இருந்தும் வெளிப்படுத்த முடியாமல் விசாரமாக சிம்மத்துக்கு வந்து குருபலன் வந்தனால திருமண யோகம் வருது. மனசுக்கு பிடிச்ச வரணும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமானது முதல்ல 2, 7, 11 இருந்தால் திருமணம் வந்துருப்பாங்க. ஆனால் இப்பொழுது 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, 12ஆம் பாவம் இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் பாவம் இல்லாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு தட்டி போகுது. புரிகிற மாதிரி சொல்லணும்னா 4ஆம் பாவம் படிப்புங்க. ஆண் பெண் யாரோ படிக்காதவங்களுக்கு திருமண யோகம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சொத்து சுகங்கள். மினிமம் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற காலகட்டம். ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியிலே இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் சனி ஒரே மாதிரி கெடு பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரா அப்படின்னா, குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபர். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரையாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குல்லம்மா, 8ஆம் பாவத்தை பார்க்குறார். இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் கணவருக்கு பெரிய உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குமா, என்ன வைத்தியம் பண்ணியும் நல்லாவே ஆகலம்மா. இந்த காலகட்டம் கணவரோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்குமா. மேஷராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஐயா, 3 சாதகமற்ற இடம்தான், 4 அப்படி ஒன்றும் பெருசாக கொடுக்கக்கூடிய இடங்கள் தான். பெருசாக அதாவது சாதகம் இல்லாத ஒரு தன்மைகள் இருக்கும்னு சொல்ல முடியா. ஏன்னா கேந்திர பலத்தில் தான் இருக்கிறாரு, உச்சத்தை அடைகிறார். உங்களுடைய பாக்கியாதிபதி உச்சத்தை அடைகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவிற்கு பார்வை பலன் தான் ரொம்ப அதிகம். 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டை பார்ப்பது என்பது தர்மகர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு நல்ல நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ என்ன நடக்கும்? மேஷராசிக்காரர்களுக்கு வேலை நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், பொருளாதார முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும், பதவி உயர்வு, பட்டம், இது போன்ற அமைப்புகள். மாணவ கண்மணிகள் எல்லாருக்குமே பெரிய நல்ல மாற்றங்கள். எங்கே படிக்கணும்னு நினச்சிங்களோ, எந்த காலேஜில் படிக்கணும், எந்த அமைப்புகள் நமக்கு தேடி வரணும்னு நினச்சிங்களோ, ஒரு கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தேவையான உங்கள் விரும்பிய படிப்பு, விரும்பிய பள்ளி கல்லூரி போன்ற அமைப்புகளில் இந்த ஜூன் மாதத்திலிருந்து வரக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பாக நடக்குங்க. வியாபார பெருமக்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டுங்க. இது வரைக்கும் சும்மா நடந்துக்கிட்டு இருந்த வியாபாரம் இனிமேல் ஓடக்கூடிய அமைப்புகளில் நிச்சயமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றங்கள், லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மை, கிளைகள் திறக்கக்கூடிய தன்மை, உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் போன்றவர்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்டா வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததை போக தொழில் நல்லா நடக்குதுன்ற ஒரு பெருமிதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. மிக முக்கியமாக 4ஆம் இடத்துல இருக்கிறனால வீடு வாங்குறதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆசையெல்லாம் இருக்குது. மாதமான 20,000 கட்டணும், 30,000 கட்டணும், 50,000 கட்டணும், 1,00,000 கட்டணும்னு சொல்கிறாங்களே, இது நிரந்தர வருமானமாக இருக்குமா? எப்படி நம்பி 10 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும், 15 வருஷமாவது ஹவுசிங் லோன் போடணும். அப்போ எதை நம்பி அந்த ஹவுசிங் லோன் போடுறது, கடனை வாங்குறது நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடன் வாங்கினாலும் ஒரு நல்ல சொத்து சேர்க்கை தேவை. சொத்து சேர்க்கை நமக்கு இருக்கும் என்கின்ற அமைப்புகள், வீடு வாகன சேர்க்கைகள், அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த கவலையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக சுக அமைப்புகள், உடம்புக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியான சுகம், கல்யாணம் ஆகிறது, குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. மிகப்பெரிய அளவில் வந்து வேலை சார்ந்த விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு ஆறுதலான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. தெய்வீக எண்ணங்கள் அதிகமாகக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல விரையச்சனியாக இருக்கக்கூடிய இவரை சனி பகவானை இவர் 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்ற காரணத்தினால் பயணங்கள் முழுக்க ஆன்மீக பயணங்களாக இந்த வருஷமே நீங்கள் கண்டிப்பாக கங்கா யாத்திரா, புனித யாத்திரா, காசி கயா போகிறது, 108 திவ்ய தரிசனம், இந்த மாதிரியான விருப்பமுள்ள புனித தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் என மேஷராசிக்காரர்கள், ஆண் பெண், குறிப்பாக சகோதரிகள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த வேலையில் ஏற்பட்ட மன அழுத்தம், கணவனால் குழந்தைகளால் ஏற்பட்டிருந்த மன அழுத்தம், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண முடியல, பாப்பாவுக்கு, பெண்ணுக்கு, பையனுக்கு, அப்படி இப்படின்னு இருந்த அத்தனை மன அழுத்தங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் விடியல்கள், வேதனையிலிருந்து விலகல்கள் தரக்கூடிய அமைப்பில் சுப செலவுகளையும் கொடுக்கக்கூடிய, வருமானத்தை உயர்வாக்கக்கூடிய நல்ல குரு பயிற்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ராசியில் இந்த மேச ராசி முதலானது. ஏன்னா 7.5 சனியின் தாக்கத்தில் படாதுபாடு பட்டாங்க இந்த ராசி. முயற்சி இருந்தும் திறமை இருந்தும் வெளிப்படுத்த முடியாமல் தவறவிட்டது. அது இல்லாமல் தகுதி இருந்தும் வாய்ப்புகள் நிறைய மிஸ் ஆனது. திருமண ரீதியாக பல போராட்டங்கள் நிறைய பேர்த்துக்கு. இது மாதிரி வேலை, திருமணம் ஒவ்வொன்றிலையும் கஷ்டப்பட்டாச்சு. கடன் சம்பந்தப்பட்ட சுமைகள், இது மாதிரி
இப்போ அப்படியே விடிவு காலம் வருது. முதல்ல குரு உச்சம் பெற்று விரயஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் பார்வை பெறும்போது 7.5 சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. முதல்ல இந்த மேசராசி பற்றி தெரிஞ்சுக்கோ. மேசம்ங்கிறது தைரியமான ராசிங்க. டக்குன்னு குயிக்காக முடிவெடுக்கிற ராசி. இந்த ராசி பார்த்தீங்கன்னா மரியாதை இல்லாத இடத்துல இருக்காது, லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். மற்றவங்க எல்லாம் தயங்கிட்டு இருப்பாங்க, முடியும் முடியாது, ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்போமே, ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு உதவிக்கு கூப்பிடணும், ஃபஸ்ட்டு மேசராசிக்காரங்க போடணும் சார் அப்படின்னா டக்குன்னு உதவிக்கு வருவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சிறப்பு வாய்ந்தது. முதல்ல இவங்களுக்கு இடம், வீடு, சொத்து சேர்க்கைகளுக்கு உண்டான காலகட்டமாக இருக்குது. அப்போ ரொம்ப நாளாக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உண்டான அம்சகாலமாக வந்திருக்கு. அப்போ அதை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி கடனை குறைத்து, இல்லை கொஞ்சம் கையிருப்பு பணத்தை இருக்கிறவங்க நிச்சயமாக இடமோ வீடோ சொத்தோ நகையோ வாங்க வாய்ப்புண்டு. இப்போ அடகு வைத்த பொருளை மீட்டக்கூடிய யோகம் போ. ஒரு சிலர் அடகு வச்சிட்டோம் சார், நகை அடகு வச்சிட்டோம், வீடை அடகு வச்சிட்டோம், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அடகு வைத்த பொருளை என்ன பண்ணலான்னா மீட்டக்கூடிய வாய்ப்பு, அடகு வைத்த பொருளை மீட்டு சேஃபாக வாய்ப்பு வந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட். அடுத்தது சொத்து சுகத்தில் சொன்னோம். ஒரு சிலர் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசலாமா, அது வருமா? ஒரு பெண்கள்லாம் கேட்பாங்க, எங்களுக்கும் பூர்வீகத்தில் இந்த காலத்தில் ஒரு இடம் வீடு கிடைச்சா நல்லா இருக்கும், எங்களுக்கு அமைப்பு இருக்குமா? அப்படி நிச்சயமாக பூர்வீகத்தில் தான் நகையாகவோ இல்லை சொத்தாகவோ பணமாகவோ வர வாய்ப்பு உண்டு. இது ஆண் பெண் இருவருக்குமே வந்திருக்குதுங்க. மிகப்பெரிய யோகம்ங்கிறது திருமணம் தான். ராசிக்கு திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு ஜூன் 2க்கு வந்ததுன்னே ஃபஸ்ட்டு அக்டோபர் 31க்கு பின் யோகவலனாக வருது. அப்போ உடனே நம்ம திருமணத்துக்கு ப்ராசஸ் பண்ணுமா? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை பண்ணது ஓகே, புதிய இல்லை சார் இப்போ தான் ஆரம்பிக்க போகிறேன்னா அக்டோபர் 31 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு வந்து குருபலன் வந்தனால திருமண யோகம் வருது. மனசுக்கு பிடிச்ச வரணும். இப்போ இந்த காலகட்டத்தில் திருமணத்துக்கு பார்த்திங்கன்னா முக்கியமானது முதல்ல 2, 7, 11 இருந்தால் திருமணம் வந்துருப்பாங்க. ஆனால் இப்பொழுது 4ஆம் பாவம் எப்படி இருக்குது, 12ஆம் பாவம் இருக்குன்னு பார்க்கணும். 4ஆம் பாவம் இல்லாதவங்களுக்கு திருமணம் வாய்ப்பு தட்டி போகுது. புரியுற மாதிரி சொல்லணும்னா 4ஆம் பாவம் படிப்புங்க. ஆண் பெண் யாரோ படிக்காதவங்களுக்கு திருமண யோகம் கம்மியாக இருக்குது. 4ஆம் இடம் சொத்து சுகங்கள் மினிமம் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற காலகட்டம் ஆயிடுச்சு. அப்போ அந்த அம்சத்துக்கு 4ஆம் இடங்கிறது பூர்வீக சொந்த பந்தங்கள், இத்தனை விஷயம் பார்க்குறாங்க. 12ஆம் இடம் தான் வசியம். ஏன்னா இந்த காலத்தில் டைவர்ஸ் அதிகமானது நிறைய பேர் கேட்பாங்க. அப்பயும் அதே ஜாதகம் தானே. எல்லோரும் வேலை 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் பண்ணுறாங்க. எல்லாம் லோன் வாங்கி பழகிட்டாங்க. 6ஆம் பாவத்தை ஆக்டிவேட் மறைமுகமாக பண்ண மாதிரி 7ஆம் படம் வீக் ஆகுது. அதை நிவர்த்தியாக 12ஆம் பாவத்தை கணவன் மனைவி இருவருக்கும் 12ஆம் பாவம் அந்யோன்யம் தாம்பத்தியம் கரெக்டாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக போகுது. இப்போ இந்தந்த விஷயங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்குங்க. மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, முதல்ல சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா 7 நாட்டு சனியில் இருக்கீங்க. 7 நாட்டு சனியிலே இருந்தாலும் எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் சனி ஒரே மாதிரி கெடுபலன்களை கொடுத்துட்டு இருந்தாரா அப்படின்னா இல்லைம்மா. ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னல்கள், இடையூறுகள், தடங்கல்கள், தாமதங்கள் அப்படின்றது இருக்க தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி வயது அதிகமான மேஷராசி அன்பர்களுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ இந்த மத்திம வயசு மேஷராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக நெகட்டிவ் இம்பேக்ட் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் 2வது ரவுண்டு சனி வந்திருப்பார். அப்போ 2வது ரவுண்டு சனி வரும்போது நீ ஒரு ஊருக்கு போய் சேரணும். அந்த ஊருக்கு வந்து ஃப்ளைட்டு கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, ரோடே கிடையாது. அப்போ நீ எப்படி போகணும்? ஓடியே தான் போகணும். அப்படி எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரம் உன்னோட டெஸ்டினியை சட்டுன்னு அடையணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபர். பாக்கியஸ்தானாதிபதியும் அவன் தான், விரையாதிபதியும் அவன் தான். அவன் சுகஸ்தானத்தில் வந்து உட்காரும் போது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்வார். அதுக்கும் மேலே குருனோட பார்வை இருக்குல்லம்மா, 8ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் எங்கள் கணவருக்கு பெரிய உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குமா, என்ன வைத்தியம் பண்ணியும் நல்லாவே ஆகலம்மா. இந்த காலகட்டம் கணவரோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும்மா. சரிம்மா, பரிகாரம் அப்படின்னு நாங்கள் என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. இப்போ 7 நாட்டு சனி நடுவில் குரு அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ சனி மேலேருந்து குருனோட பார்வை ஆகலும். அதே மாதிரி ராகு செவ்வாயினோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். ஆக ராகு பிரீத்தி பண்ணுற மாதிரி சனியை பிரீத்தி பண்ணுற மாதிரி தான் பரிகாரம். என்னம்மா பரிகாரம் பண்ணலாம்? இருக்கவே இருக்கு. ஹனுமன் சாலசா ஸ்ரீ குரு சரண் சரோஜ நிஜமன முகுர சுதா பரணோம் ரகுர விமலையச்ச ஜோதாய கபலசா. ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அனுமன் சாலிசெல்லாம் படிக்கக்கூடாது, கந்தசஷ்டி கவசெல்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பார்த்தனேம்மா, ஒரு பெரிய ஜோதிடர்லாம் சொல்லியிருக்காங்களேம்மா அப்படின்னா உண்மைதான். நம்ம இந்த மாதிரி வழிபாடெல்லாம் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நேர்மையாக நாணயமாக இருக்கணும். இயற்கையாகவே உங்களுக்கு அந்த நேர்மை நாணயம் எல்லாம் உண்டு. அதுக்கும் மேலே நம்மளே நொந்து போயிருக்கும்போது மற்றவங்கள நம்ம என்ன போய் கெடுக்க போகிறோம் இல்லைங்களா? தாராளமாக படிங்க. நீங்கள் இன்பில்ட்டாகவே ரொம்ப நல்லவங்க. ஸோ உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்லைம்மா.